जयं साई कीर्तनम्. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மனதில் 1000 வேதனைகளையும் குழப்பங்களையும் வைத்துக்கொண்டு என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்தாய்தானே? உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் என் பாதத்தில் சரணடைந்துவிட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாய்தானே? என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்குகளையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக, பொறுமையாக, நம்பிக்கையாக காத்து கொண்டிருந்தாய்தானே? பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன்.
என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன், கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்ன பண்ண வேண்டும், ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். அப்படி செய்து பார். உன்னை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அப்பொழுது உன் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியடைந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்று புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உன்னில் துவங்கும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில், தேவையான இடத்திலிருந்து நான் உன்னை அதை கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சரியான நேரத்தில் உன் கையில் அது வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நிகழ்பெற நடைபெற நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எனவே கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க பழகு. இனிவரும் நாட்களில் உனக்கானது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். எதற்காக உன் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் 100% நடந்தே தீரும். பெரும் மகிழ்ச்சியான விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான யோகங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். என்னுடைய மாய லீலைகள் இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாகப் போகிறது. இதுவரை எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும். புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ. அதனால்தான் இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் போராட்ட வாழ்வுக்கு ஒரு முடிவும் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் ஆசைகள் அனைத்தும் ஈடேறும், நிறைவேறும் அந்த நேரமும் நாளும் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நான் இருக்கிறேன். நீயே உன் வாழ்க்கையை ஏன் இவ்வளவு கடினமாகி வைத்திருக்கிறாய்? தேவையில்லாத குப்பைகளை உன் மனதில் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு ரணங்களும் இவ்வளவு வேதனைகளுமாக உன் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரியவில்லையா? நீ இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அது உன்னை எப்பொழுதும் முன்னேறவே விடாது. அந்த நிகழ்வு உன்னை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி மேலும் மேலும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை தான் உன் வாழ்க்கையில் உருவாக்கும். அதுதான் உண்மையும் கூட. உன்னை நான் கைவிடவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன். நாளை முதல் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். நாளையே ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் யோசிக்காதே. ஒரு நல்ல திருப்பம் உன் வாழ்வில் வரும். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வேளையில் உன் பாதையில் சென்று கொண்டே இரு. உனக்கான திருப்பம் உன்னை நோக்கி வரும் சர்வ நிச்சயமாக. நல்லதை பற்றி மட்டுமே நீ யோசனை செய். நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டிரு. நல்ல எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் வளர்த்துக்கொள்.
உன்னுடைய எண்ணம் போல், சொற்கள் போல், நினைவுகள் போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கான நல்ல வாய்ப்பை உன் சாயப்பாவாகிய நான் உனக்கு உருவாக்கித் தருவேன். நல்லதை மட்டுமே நான் உனக்கு நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. தேவையில்லாத சிந்தனைகளை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அது உன்னுடைய குணங்களோ உனக்கான எண்ணங்களோ அல்ல. எது நடந்தாலும், எது உன்னை நோக்கி வந்தாலும் உடனே பயந்து விடாமல், கலங்கி விடாமல் நம்பிக்கையாக இரு. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிந்தால் முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அது உன்னுடைய நம்பிக்கைதான். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவனை வீழ்த்துவது மிக மிக கடினம் என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம்தான் அன்பு. இந்த உலகில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைதான். தேவையில்லாமல் மற்றவர்கள் மீது உன்னுடைய நம்பிக்கையை வைக்காதே. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எண்ணி பாசத்தையும் அன்பையும் அவர்கள் மீது கொட்டி விடாதே. கண்மூடித்தனமாக இருந்து விடாதே. ஏனென்றால் உன்னை அழிக்க மற்றவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதமாக அது மாறிவிடும். அன்பை தகுந்தவர்களுக்கு மட்டுமே அதை கொடுத்துப்பார். உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அந்த அன்பை கொடுத்துப்பார். தேவையில்லாதவர்களுக்கு உன்னுடைய முழு பாசத்தையும் அன்பையும் கொடுத்துவிட்டு பின் அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்றால் ஏமாற்றம் அடைந்து விட்டதாக முழுமையாக நம்பிவிட்டு வாழ்க்கையே போய்விட்டது என்று நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீயே வெறுத்து விடுகிறாய். அப்படி இருக்காதே. வாழ்க்கையில் நம்பிக்கை அவசியமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கை உன் மீது முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை நம்பித்தான் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடாது. உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது அதைவிட முழுமையாக நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது அனைத்தையும் வைத்துவிடு. உனக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். சாயிநாதரே, எப்பொழுதும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே. நான் படும் துயரங்களையும் வேதனைகளையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களே தவிர எதுவும் என் வாழ்க்கையில் சுகமாகவோ மகிழ்ச்சியாகவோ இது நாள் வரை நடக்கவே இல்லை. என் வாழ்க்கையில் நான் சோகங்களையும் வேதனைகளையும் தான் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் கண்களில் எப்பொழுதும் நீரோடு தான் நான் என் வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் அப்படி என்னதான் கஷ்டம், என் வாழ்க்கையில் நான் என்னதான் பாவம் செய்தேன் என்று எனக்கே புரியவில்லையே என்று என்னிடம் நீ கேட்கும் கேள்வி எனக்கு நன்றாகவே புரிகிறது. நீ என்ன செய்தாய், ஏது செய்தாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். உன் கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டியதாகி இருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் அப்படி. உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் நான் பார்த்து கொண்டுதான் வெறுமன அமைந்திருக்கிறேன் என்று நீ நினைப்பது தவறு. உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு வரும் ஆபத்திலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காகவே உழைத்து கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், உன்னை ஏளனமாக பேசி உன்னை விட்டு விலகி சென்று உன் மனதை காயப்படுத்துவர்களை நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்றுதான் சொன்னேனே தவிர நான் எப்பொழுதும் உன்னை
பார்த்து கொண்டே அப்படியே அமர்ந்திருப்பேன் என்று நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தியதே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்பிக்கை என்ற சிறு நூலிழையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. என் பிள்ளையே, மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நீ எந்த அளவிற்கு மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கிறாயோ வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில் மிக அற்புதமாகவே உயரலாம். மிகப்பெரிய நேரத்தையும் இடத்தையும் அடைந்தே தீரலாம். உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் உனக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாவலனாகவும் உன் தாயாகவும் தகப்பனாகவும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ வேதனைப்படவோ கஷ்டப்படவோ துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறேனே. பின் ஏன் உன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய்? உன் சாயப்பா இருக்கிறேன், அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் வாழ்க்கையில் சாதித்து விடலாம். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பறிக்கலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். நானும் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நாளை உனக்கான பெரும் மகிழ்ச்சிக்கான ஆரம்ப நாளாக அமையப்போகிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசையை வைத்து விடாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடு. பணிந்து போக கற்றுக்கொள். அதில் எந்த தவறும் இல்லை. உன்னுடைய உறவுகளை அதிகமாக வெறுத்து விடாதே. ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயமாக விடிவு காலம் பிறக்கும். உன்னை வெறுத்தவர்களெல்லாம் மனம் திருந்தி உன்னை தேடி வரும் நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது எல்லாமே நடைபெறும். நீ நினைப்பதற்கும் மேலாகவே ஆச்சரியம் நிகழ்ந்த வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நீ இதுவரை எதிர்பாராத அதிசயத்தை நிச்சயமாக காண்பாய். யாராக இருந்தாலும் உண்மையான நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ கேளிக்கை பேசாத உறவுகளோ யாரையுமே ஏளனமாக பேசாதே. ஏனென்றால் நீ காண்பது எல்லாமே மாயைதான். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை தேடி கண்டுபிடி. அப்படியே விட்டு விடாதே. அதில் தவறு ஒன்றும் இல்லை. தேடி கண்டுபிடித்து அந்த உறவுகளோடு நீ மனம் திருந்தி சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய சன்னதிக்கு நீ தரும் நல்ல நிகழ்வாகவே இருக்கும். உன் சன்னதி நல்லாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே அமையும். எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா இருக்கிறேன். இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்றிருப்பது நாளை மாறிப்போகும். எனவே கவலை மட்டும் அப்படியே நிரந்தரமாக உன்னிடம் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். துன்பத்தை அனுபவித்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனது நிச்சயமாக நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் உன்னுடைய குடும்பத்தையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கூறும் சத்திய பிரமாணம். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கின்றது. அதிலுள்ள ஒளியாக நீயே இருக்கின்றாய் என்று நம்பிக்கையோடு இரு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளிலிருந்து சேரும். முழு கவனத்தையும் என் மேல் திருப்பிவிட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில்
எந்த கஷ்டமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் கூட. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செய்வேன் என்று, அவனை கண்ணிமை போல எப்பொழுதும் காப்பேன் என்று நான் உனக்கு உறுதிமொழி அளிக்கிறேன். என் வாக்கு என்றாவது பலித்ததுண்டா? எப்பொழுதுமே காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ மனபாரமாக இருந்தாலோ கண்ணீர் சிந்துவதாலோ நிம்மதிதான் தொலையுமே தவிர நன்மை எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. உனக்கான அந்த நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை தவிர வேறு வழி உனக்கு இல்லவே இல்லை. எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இரு. நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கத்தான் போகிறாய். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு உன் சாயி தேவாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கை மட்டும் என் மேல் வைத்துவிட்டு உனக்கான வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு வர வேண்டியதை நான் எப்படியாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. கர்மாவை மாற்றவே முடியாது. கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என்று நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழி காட்டுவதற்காகத்தான் இந்த குரு வழிபாடு என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை குறைத்து உனக்கான நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். மனதை மட்டும் விட்டு விடாதே. உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளார்களே தவிர அவர்கள் எப்பொழுதும் வீழ்ந்துவிட மாட்டார்கள். நான் வீழவும் விடமாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன்னை யாரும் நெருங்கவும் முடியாது, தொடவும் முடியாது, உனக்கு தீங்கு இழைக்கவும் முடியாது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் ஏன் உனக்காக இந்த மனக்குழப்பம்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நான் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் செய்த அனைத்துமே இப்பொழுது மன்னிக்கப்பட்டு உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மா கூடிய விரைவில் உன்னை விட்டு விலகி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடந்து ராஜயோக வாழ்க்கையோடு நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நொடி உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. வேதனைப்பட்டு கொண்டே உன்னை நெருங்கும் அந்த மகிழ்ச்சியை தவற விட்டு விடாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்காக அனைத்தையும் செய்து கொடுப்பேன். உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவேன். இதுதான் உன் சாய் அப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்புபவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதுதான். கவலைகளுக்கு என்றுமே இடம் தராதே. மனம்
தளராமல் இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகும். நீ நினைத்தது நினைப்பதற்கு மேலாகவே ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற. உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்துவிட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒருநிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை, உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன். காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இதுநாள் வரை விட்டதையெல்லாம் எட்டிப் பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன். தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழாது. நிகழவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. உன் வாழ்க்கையும் அமைதியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னால் தான் அதை ஏற்க முடியவில்லை. மனதை முதலில் ஒருமுகைப்படுத்து. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையும் மாறும். மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். அப்பா மாற்றுவார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். உனக்கானது, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்காக நிகழ்த்தியே தீருவேன். மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான்.
ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா.